2026 தமிழ் புத்தாண்டு மீனம் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து தரப்போகுது? ஸோ மீன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மீன ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். மீன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நம்பிக்கை, ஒரு பலம், ஒரு உத்வேகம், முடிஞ்சு போன விஷயங்கள் தொடங்கும். அங்கதான் அந்த நம்பிக்கையே வந்து அவங்களுக்கு ஆரம்பிக்கும். இது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோமே, இந்த விஷயம் அவ்வளவுதான் நினைச்சோம், ஆனா இது மறுபடியும் ஒரு நியூ பிகினிங் எடுத்து நம்ம கிட்ட வருது அப்படின்னா, அப்போ வந்து அவங்களுக்கு வாழ்க்கையின் மேல அந்த பிடிப்பு அதிகமாகும், அந்த நம்பிக்கை அதிகமாகும். அப்போ நம்ம ஏதோ நினைச்சா ஆனா பிரபஞ்சம் வேற மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குது. அப்போ எல்லாமே அப்ப இந்த மாதிரி தான் போல அப்படின்ற வாழ்க்கையின் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, பலம் அவங்களுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ முடிஞ்ச காரியம், முடிஞ்சு போன விஷயம் மறுபடியும் புதிய தொடக்கத்துல வந்து உருவாகும் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கு வந்து வெளியூர், வெளிநாடு சார்ந்த சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப நன்மையா முடியும். அதுல நிறைய வெற்றி அடைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இவங்களுக்கு மனசு சார்ந்த விஷயங்கள், அதாவது தன்னுடைய சந்தோஷம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு தேடி வர வாய்ப்பு இருக்கு. நிறைய சந்தோஷகரமான விஷயங்கள் நடக்கும். இவங்களுக்கு எது உண்மையா சந்தோஷமோ அது அவங்க கைக்கு வந்து கிடைக்கும். இப்படியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு. 2026 தமிழ் புத்தாண்டு மீனம் ராசி ஆண்களுக்கு அவங்களுடைய வேலை வாய்ப்பும் பொருளாதார ரீதியிலான விஷயங்களும் திருமண வாழ்க்கையும் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகுது? ஸோ வேலை சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன் அனுபவம் இல்லாத புதிய விஷயங்களை கையாளுவாங்க, புதிய ஒரு ரூட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரிஸ்கியான விஷயங்களும் எடுப்பாங்க. அவங்களோட கரியர் லைஃப்ல நானும் என்னென்னவோ பண்ணிட்டேன், இந்த ஒரு ரிஸ்க் நான் எடுத்துடுறேன், இந்த ரிஸ்க் எடுக்கிறதுனாலயாவது என்னுடைய கரியர் லைஃப்ல ஏதாவது நான் சாதிக்க முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி முன் அனுபவம் இல்லாத ஒரு ரிஸ்கியான விஷயங்களை பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை நோக்கி தான் இவங்களுக்கு இது தமிழ் புத்தாண்டு அமைய இருக்கு. அண்ட் இவங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, எதிர்பாராத ஆச்சரியமான விஷயங்கள், இன்ப அதிர்ச்சிகள்லாம் பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா கிடைக்கும். இவங்களுக்கு யாராவது ஒரு மிகப்பெரிய விலை உயர்ந்த பொருட்களை கிஃப்ட் பண்ணலாம், இல்லை இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை டெவலப் பண்ற மாதிரியான விஷயங்களை கிஃப்ட் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு பரிசு இவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டை மேம்படுத்துற மாதிரியான பரிசுகள் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, ரிலேஷன்ஷிப்ல கடந்த காலமா ரொம்ப அழுத்தத்துல இருந்திருக்காங்க, அது வந்து ரொம்ப ஒரு இறுக்கமான நிலைக்கு வந்து போயிருக்கு, அதுல ஒரு எந்த சந்தோஷமும் இல்லை அப்படின்ற போது அதுல இருந்தெல்லாம் இவங்க மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு சந்தோஷமான சூழல்கள் உருவாக நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கு. பெண்களுக்கு, மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா அவங்களுடைய வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், திருமண வாழ்க்கை எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்த போகுது? ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, தன்னிறைவா இருக்கும், சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்களோ அது நடக்கும். வேலையில என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்களால செய்ய முடியும். ஸோ அப்போ எல்லாமே அவங்களுடைய விருப்பத்தின் பேர்ல தான் நடக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். தெளிவான சிந்தனையெல்லாம் இருக்கும் அவங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல. நான் இதுதான் செய்யணும், இது இந்த நேரத்துல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் மேற்கொள்வாங்க. அதுல எல்லாத்திலும் ஒரு திருப்தி இருக்கும். ஸோ இவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஃபினான்ஷியல் ரீதியா என்ன செஞ்சா இவங்களுக்கு ஹாப்பியோ, என்ன நடந்தா இவங்களுக்கு ஹாப்பியோ அது அவங்களுக்கு நடக்கும். அதிலும் எஸ்பெஷலி இவங்களுக்கு ஒரு பெண் சைட்ல இருந்தே ஒரு இமோஷனல் சப்போர்ட் வந்து கிடைக்கும். இந்த இமோஷனல் சப்போர்ட் எங்க வந்து அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, அவங்களுடைய ஃபினான்ஷியல் பணம் ரீதியான விஷயங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஓகே, நம்மளால இதை வந்து செய்ய முடியும், நம்மளால இந்த ஸ்டேட்டஸ் அடைய முடியும் அப்படின்ற ஒரு உத்வேகம் வந்து கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப்ல ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் இவங்களுக்கு ஏறுற மாதிரி இருக்கும். ரிலேஷன்ஷிப்பால இவங்களுடைய உடல் நலம் பாதிக்கிறதுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப மைண்ட்ல ஏத்திக்காம, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப ஏத்திக்காம அவங்க பர்சனல் லைஃப்பையும் பார்க்க ஆரம்பிச்சா இந்த ரிலேஷன்ஷிப் கொடுக்கக்கூடிய தாக்கத்துல இருந்து அவங்க வந்து மீண்டு வந்துடலாம்.
2026 மீனம் ராசிக்காரங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய செய்தி, அவங்க வழிபட வேண்டிய கோவில் என்ன மேம்? மீன ராசிக்கு தமிழ் புத்தாண்டுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் எந்த முருகர் கோவில் வழிபடலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த முருகர் கார்டு சொந்தமாக வாங்கி நீங்கள் வீட்டில் இருந்தபடி தினமும் இந்த முருகர் மெசேஜ் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி இந்த முருகர் மெசேஜ் கார்டை நீங்கள் சொந்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீன ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், உங்கள் மனசில் சில பேர் மேலே விருப்பங்கள் இருக்கலாம், சில பேர் மேலே வெறுப்பு இருக்கலாம். இதெல்லாம் மாறி மாறி உங்களுடைய மனசில் ஒன் பை ஒன்னாக ரேண்டமாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் மனசில் நிம்மதி இல்லாமல் போயிடும். அந்த நிம்மதி எங்கே பாதிப்பை கொடுக்கும்னா உங்களுடைய உடல் நலத்தில் பாதிப்பை கொடுக்கும். ஸோ அப்போ இனிமே அப்படியான விஷயங்களை நீங்கள் யோசிக்க வேண்டாம். யாரை பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, அதை பற்றி ரொம்ப பெருசாக யோசிச்சு அதனால நீங்கள் ஒரு மன ரீதியான பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது. எப்போல்லாம் அந்த மாதிரியான யோசனைகள் வருதோ அப்போல்லாம் நீங்கள் முருகர் வழிபாடை எடுக்கிறது, முருகரை வழிபடுறது, முருகருக்கு பூஜை செய்கிறது, இல்லை முருகரை நினச்சி தியானம் பண்ணுறது, இதை செய்கிறது. ஸோ இந்த மாதிரியான மனம் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனையில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வழிவகை செய்யும் அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மேற்கொண்டு நீங்கள் எந்த முருகர் கோவிலை வழிபடலாம் அப்படின்றது பார்க்கும்போது திருத்தணி முருகரை நீங்கள் தொடர்ந்து வழிபடும் போது, தரிசனம் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய மனதிலையும் தேகத்திலையும் சரி ஒரு மிகப்பெரிய பலம் கிடைக்கும் அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.